நீதியின் ஆடை போர்த்த வந்தவரின் நீதி ஆடைகளையும் வலுக்கட்டாயமாய் பறித்தது சிலுவை. ஆதாமின் பாவம் அவரை ஆடை அணிய வைத்தது. ஆண்டவரின் புனிதம் ஆடைகளை இழக்க வைக்கிறது. நான் இயேசுவின் ஆடை பேசுகிறேன். ஆடை மானத்தின் அடையாளம். இங்கே இயேசு அவமானத்தை அணிகிறார். புனிதம் ஒன்று பாவத்தை போர்த்துகிறது. வாழும்போது மட்டுமல்ல, வீழும் போதும் 4 பேருக்கு உதவ வேண்டும் என சொல்லாமல் சொல்கிறேன் நான். இயேசுவின் ஆடைகளை 4 பேர் பிரித்து எடுத்துக் கொள்கிறார்கள். அழிகின்ற ஆன்மாவை பற்றி கவலைப்படாத கூட்டம் கிழிகின்ற அங்கிக்காய் கவலைப்பட்டது. ஒட்டு போடாத ஆடையை சீட்டு போட்டு சொந்தமாக்குகிறது. ஆடைகள் சத்தமிடுவதில்லை, ஆனால் அவை பேசிக்கொண்டே இருக்கின்றன. யாக்கோபு அணிந்த ஏசாவின் ஆடை சூழ்ச்சியின் கதையை சாட்சியாய் பேசுகிறது. பரிசளித்த பலவர்ண ஆடை பாரபட்சத்தின் கதையை பரபரப்பாய் பேசுகிறது. யோசேப்பு எறிந்து விட்டு ஓடிய ஆடை அவரது இதயத்தின் புனிதத்தை இடைவிடாமல் பேசுகிறது. பாலை நிலத்தின் பல்லாண்டு பயணத்திலும் கிழியாத ஆடைகள் கடவுளின் கிருபையை பேசுகின்றன. ஏறிச் சென்ற எலியாவின் இறங்கி வந்த ஆடை புதுமையின் தொடர்ச்சியை பேசுகிறது. ஆடைகள் அமைதியானவை, ஆனால் அவை பேச்சை நிறுத்துவதில்லை. முன்னணையில் இயேசு ஆடையால் சுற்றப்பட்டார். கல்லறையில் இயேசு ஆடையால் சுற்றப்பட்டார். விலங்கின் தோலெடுத்து மனிதனுக்கு முதல் ஆடையை தைத்தவரே ஆண்டவர்தான். நமக்கான கடைசி ஆடையான நீதியின் ஆடையை அணிவிப்பவரும் அவரே. ஒரு வினாடி சிந்தியுங்கள். உங்கள் ஆடைகள் எப்படி இருக்கின்றன? புனிதத்தின் பாதையாகவா, பாவத்தின் பாஷையாகவா?